பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ஐம் ஸோ கிளாட் டு மீட் யூ ஆல். ஸோ இந்த ஒரு குவிக் டெமோ வீடியோவில் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் சண்டே ஸ்லைட்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன இந்த வெப் அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் சண்டே ஸ்லைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சர்ச்சஸில் வி யூஸ் டு ப்ரெசென்ட் வேர்சஸ், சாங்ஸ் அண்ட் சர்மன் நோட்ஸ், இந்த மாதிரி பல காரியங்களை நம்ம ஸ்க்ரீனில், டிவியில், ப்ரொஜெக்டரில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது உண்டு. அதுக்கு நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ஸ் வியூ, ஒரு நல்ல ஒரு குட் சாஃப்ட்வேர் ஃபார் ப்ரெசென்டிங் பைபிள் வேர்சஸ். அண்ட் ஃபார் சாங்ஸுக்கு மோஸ்ட் ஆஃப் அஸ் யூஸ் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுவோம் நம்ம, மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன். ஆர் லைக் சம் ப்ரீமியம் சாஃப்ட்வேர்ஸ் போனீங்க அப்படின்னா ப்ரோ ப்ரெசென்டர், வர்ஷிப் ஷோ அண்ட் லைக் ஃப்ரீ ஷோ, பைபிள் ஷோ, அந்த மாதிரி லைக் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும்போது அது எல்லாமே ஒரு நீங்கள் உங்களோட லேப்டாப் ஆர் லைக் உங்களோட கம்ப்யூட்டரில் யூ ஹேவ் டு இன்ஸ்டால் தோஸ் சாஃப்ட்வேர். சம் சாஃப்ட்வேர்ஸ் அதில் கொஞ்சம் ஹெவியாக ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ ப்ரெசென்டர், அண்ட் தட்ஸ் அ ப்ரீமியம் சாஃப்ட்வேர் ஆல்சோ. ஸோ இந்த ஒரு கன்சர்ன், இந்த ஒரு ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வி ஹவ் பில்ட் தி சண்டே ஸ்லைட்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் உங்களோட நார்மல் ஒரு க்ரோம் ப்ரௌசரில் ஒர்க் ஆகிற ஒரு ப்ரெசன்டேஷன் வெப் ஆப் வி ஹவ் பில்ட் இட் அப். ஸோ as of now we have only for Tamil and English இதில் சப்போர்ட் பண்ணோம். In the future like we may scale up to like multiple languages. So first இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் கிவ் யூ a small demo of how can we use that and how இது எப்படி நீங்கள் உங்கள் சர்ச்சஸ்க்கு ஆர் உங்கள் மினிஸ்ட்ரியில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டெமோ ஐ வில் ஷோ யூ ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளால் as நேம் செட் சண்டேக்கு தேவையான எல்லா காரியங்களும் இந்த வெப் ஆப் மூலமாக உங்களால் ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். ரைட் ஃப்ரம் பைபிள் வேர்சஸ், சாங்ஸ் அண்ட் சர்மன் நோட்ஸ், அண்ட் உங்களால் உங்கள் சர்ச்சஸோட மீடியா போஸ்டர்ஸ் அது எல்லாமே உங்களால் ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் யூ கேன் ஹேவ் இட் அஸ் அ பேக்ரவுண்ட் ஓவர்லே ஆஸ் வெல். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. I'll show it to you one by one. அண்ட் இந்த பிளாட்ஃபார்மை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நார்மல் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஜிமெயில் அக்கௌண்ட் இட்ஸ் நாட் மேண்டட்டரி. நீங்கள் இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா மட்டும்தான் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். அதர்வைஸ் நீங்கள் நார்மலாக ப்ரெசென்ட் பண்ண மட்டும் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் யுவர் நார்மல் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஆர் லைக் எனி ப்ரௌசர் யூ யூஸ், அந்த ப்ரௌசரில் sundayslides.in நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் நார்மலாக ஸ்டார்ட் ப்ரெசென்டிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். இதில் லைக் மெனி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைவாக உங்களால் சர்மன் நோட்ஸ் டைப் பண்ணி உங்களோட பிலீவர்ஸ்க்கு அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்ட் இஃப் யூ கம் டு லைவ் சாங்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் ஆர் லிரிக்ஸில் சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் லைவாகவே உங்களால் அந்த சேஞ்சஸ் பண்ண முடியும். ஆர் பைபிள் வேர்சஸை குயிக்காக சர்ச் பண்ணுறதுக்கான குயிக் சர்ச் ஃபீச்சர் இருக்குது. அண்ட் உங்களோட ஓன் சாங்ஸ் ஆர் லைக் இந்த வெப்சைட்டில் ஆஸ் ஆஃப் நோ வி ஹவ் 13,500+ தமிழ் சாங்ஸ் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் தமிழ் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட தமிழ் பைபிள் வேர்ஷனும், கேஜேவி கிங் ஜேம்ஸ் வேர்ஷனோட இங்கிலீஷ் பைபிள் வேர்ஷனும் டிஃபால்ட்டாக இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ ஃபார் ஆல் த சர்ச்சஸ் யூ ஆர் யூஸிங். ஸோ லைஃப் டைம் நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் யூ ஆர் நாட் சார்ஜிங் எனிதிங் ஃபார் திஸ். லைக் ஒன்லி திங் லைக் யூ க்ளோரி காட் பை தி சாஃப்ட்வேர். இது மூலமாக இன்னும் அநேக சின்ன சின்ன சபைகள்லையுமே இந்த சாஃப்ட்வேர் இன்னும் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரே ஒரு மெயின் மோட்டோ தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் அண்ட் க்ரோயிங் சர்ச்சஸில் they lack some powerful machines லைக் நல்ல ஹை அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி லேப்டாப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ப்ரௌசரில் ஆக்ட் ஆனால் நார்மல் எவ்வளோ லோ எண்டான லேப்டாப்பாக இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நார்மல் ஒரு 2G இன்டர்நெட்லேருந்து 5G இன்டர்நெட் வரைக்கும் எந்த ஒரு இன்டர்நெட்லையுமே ஒரு மினிமம் 1 to 2 Mbps ஸ்பீட் இருந்தாவே இட்ஸ் மோர் தென் எனஃப் டு ரன் திஸ் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம குயிக்கான டெமோ பார்த்துடலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஃபர்தராக லைக் இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ் லைக் யூ கேன் கான்டாக்ட், ஐ வில் கிவ் யூ த இமெயில் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ இந்த இமெயிலுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஃபர்தராக வேறு எதுவும் சப்போர்ட் ஆர் லைக் இஃப் யூ ஆர் ஃபேஸிங் எனி இஷ்யூஸ்னாலும் யூ கேன் ஐடென்டிஃபை தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மலாக கெட் ஸ்டார்டர் நான் கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டாக நான் இப்போ லாகின் பண்ணியிருக்கேன் என்னோட ஜிமெயில் யூஸ் பண்ணி. இல்லாட்டி நீங்கள் நார்மலாக உள்ள வரும்போது யூ கேன் ஜஸ்ட் கிளிக் திஸ் பிளேஸ். இந்த இடத்துல சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் காட்டு. யூ கேன் கிளிக் சைன்இன் வித் கூகுள் கொடுத்துட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட், நீங்கள் என்ன கூகுள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் மேண்டட்டரி. நீங்கள் இந்த சாங்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க ஆர் உங்களோட ஓன் சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. புது சாங்ஸ் இருக்குது, அது இந்த சாஃப்ட்வேரில் இல்லை, அது இந்த ஆப்பில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது மற்றவங்களுக்கு இந்த யூஸ் ஆகும் ஆர் இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது
டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக நீங்கள் சைன் இன் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நான் இப்போ குவிக்காக இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் லைக் பைபிள் மோட் அண்ட் சாங்ஸ் மோட். ஸோ பைபிள் மோடில் நம்மளோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைபிள் வெர்ஷன்ஸ் உங்களால் சர்ச் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் இஃப் யூ கோ டு சாங்ஸ் லைக் யூ கேன் சர்ச் அண்ட் டிஸ்ப்ளே சாங்ஸ். லைக் லெட் ஸ்டார்ட் வித் பைபிள். ஸோ பைபிளில் நீங்கள் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் எல்லா ஆல் 66 புக்ஸ் வில் பி டிஸ்ப்ளே ஹியர். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த பைபிள் வேர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ புக் சூஸ் பண்ணுறீங்க, தென் சாப்டர் அண்ட் யூ ஹவ் டு டைப் த வேர்ஸ். எந்த வேர்ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைக் இட் வில் கம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் சர்ச் பண்ணிக்க முடியும். இஃப் யூஆர் வெல் வெர்ஸ்ட் இன் தமிழ் நீங்கள் தமிழில் சர்ச் பண்ணலாம். ஆர் இங்கிலீஷ்லையுமே நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மத்தேயுல ஒரு வசனம் எடுக்கணும்னா நான் MAT அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன், எனக்கு மத்தேயு இங்கே பாப்பப் வந்துடும். நான் அந்த ஷார்ட் ஃபார்ம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் 4th சாப்டர்ல இருக்க 3rd வேர்ஸ் அப்படின்னா இஃப் ஐ ஹிட் என்டர், ஸோ அந்த வெர்ஷன் வந்து எனக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இங்கே லாங்குவேஜஸ்ல யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ தமிழ், இங்கிலீஷ் அண்ட் போத் ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ இங்கே ஃபாண்ட்ல ஃபியூ ப்ரீ டிஃபால்ட்டாக தமிழ் ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ் ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்ல லைக் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் அரௌண்ட் ஒரு 80 or 85 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய பெரிய வேர்சஸாக இருந்தாலுமே அந்த வேர்சஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நீங்கள் புக் ஆஃப் எஸ்தர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேர்சஸ்லாம் ரொம்ப லாங் வேர்சஸ் லார்ஜ் வேர்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு வேர்ஸுமே கட் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ நீங்கள் ஃபாண்ட் சைஸ் அரௌண்ட் 80 to 85 போத் சூட்ஸ். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் டிஸ்பிளே பண்ணோன்னா இஃப் யூ வாண்ட் ஒன்லி இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் போத்னா டாப்பில் தமிழ் அண்ட் பாட்டமில் இங்கிலீஷ் வந்துடும். ஸோ லைன் ஹைட்டுமே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பிட்வீன் அந்த லைன்ஸ். அது டிஃபால்ட்டாக இருக்கிறதே லைக் வி கேன் லீவ் இட். ஓகே, 1.5 இஸ் குட். அண்ட் அலைன்மெண்ட் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். மோஸ்ட்லி வில் கீப் இட் அ சென்டர். அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு கலர் நம்மளால டிஃபால்ட்டாக 2 கலர் தான் வச்சிருக்கேன். நீங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. I'll come to that. ஸோ டிஃபால்ட்டாக டார்க் பேக்ரவுண்ட் வச்சோம்னா நம்ம லைட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இஃப் யூ ஆர் யூசிங் அ லைட் பேக்ரவுண்ட் யூ கேன் யூஸ் பிளாக். ஓகே. ஸோ ஸ்டைலில் ஐ ப்ரிஃபர் கீப்பிங் திஸ் போல்ட் ஆனில் வச்சுக்கலாம் அண்ட் ஷேடோ ரெண்டுமே ஆனில் வச்சுக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேக்ரவுண்டுக்கும் சூட் ஆகிற மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் சாங்ஸ் வேர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டூ இஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்த உடனே ஐ கிளிக் திஸ் ப்ரெசென்ட். ஸோ இந்த ப்ரெசென்ட் அப்படின்ற இந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணலாம். ஆர் லைக் ஐ கேன் கிளிக் ஹியர். ரெண்டு இடத்துலையுமே உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த டேப் ஓப்பன் ஆகுது. இஃப் யூ கனெக்டட் வித் HDMI கேபிள் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இட் வில் டைரக்ட்லி கிவ் யூ பாப்அப். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அலவ் ஆர் லைக் டிக்ளைன் டெனி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் வரும்போது நீங்கள் அதில் அலவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த ஒரு விண்டோ மட்டும் உங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா HDMI அந்த செகண்ட் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆக ஆரம்பிச்சு. அங்கே போய்ட்டு ஜஸ்ட் யூ ஹவ் டு கிவ் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் இட் வில் கம் ஃபார் ஃபுல் ஸ்க்ரீன். ஆர் லைக் உங்களோட விண்டோஸ் மிஷினில் நீங்கள் F11 கொடுத்தாலுமே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம HDMI கனெக்ட் பண்ணாதனால எனக்கு நியூ பக்கத்தில் ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இஃப் யூ கனெக்டட் வித் HDMI இட் வில் கம் இன் உங்களோட செகண்ட் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேக் ஷூர் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அந்த அலவ் அப்படின்ற ஆப்ஷனை மல்டிபிள் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷன் நீங்கள் அலோவ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் ஒர்க். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் தான் நெக்ஸ்ட் இருந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ மல்டிபிள் ஃபாண்ட்ஸ் இருக்குது. You can choose fonts depending upon your wish. ஸோ இது எல்லாமே லைவாக உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் உங்களோட ஆடியன்ஸ் அங்கே வந்து லைவாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மேக் ஷூர் யூ டூ இட் ப்ராப்பர்லி. ஸோ மல்டிபிள் ஃபாண்ட்ஸ் நீங்கள் எந்த ஃபாண்ட்ஸ்னாலும் யூ கேன் யூஸ். ஐ ப்ரிஃபர் திஸ் ஒன். ஸோ ஐ கீப் திஸ். அண்ட் ஃபாண்ட் பொறுத்துமே உங்களோட ஃபாண்ட் சைஸ் டிஃபர் ஆகும். இந்த ஃபாண்ட் கொஞ்சம் சின்ன ஃபாண்ட்ன்றதுனால யூ கேன் கீப் இட் அப் 90 ஆர் லைக் 1 அந்த ரேஞ்சில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் வேர்ஸ். ஸோ நான் இப்போ லைவாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கனால இந்த வேர்ஸ் இருக்குது. ஆர் டிஃபால்ட் நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல எம்டி ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு டிஸ்பிளே Sam 23rd ஃபர்ஸ்ட் வேர்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணேன்னா அது கிவ் என்டர். நான் என்டர் கொடுத்தா போதும், நான் இங்கே கிளிக் பண்ண தேவையில்லை. நான் சர்ச் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துலையும் வந்துடும். உங்களோட வியூவர்ஸ் என்ன பார்க்குறாங்கன்றது உங்களால் இந்த இடத்துல ஸ்மால் ப்ரிவியூ ஸ்க்ரீனில் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தட் ஒன். ஸோ நம்ம இப்போ மோட்ல பைபிள் மோட்ல இருக்கும். ஆப்ஷன்ஸ்ல டெக்ஸ்ட் அண்ட் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ்ல நமக்கு இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு இருக்கு. யூ கேன் சூஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் விஷ். ஸோ பேக்ரவுண்ட்ஸ் வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த பிளெயின் பேக்ரவுண்டா இருக்குல்ல, ஸோ இதுக்கு லைக் வி கேன் கிவ் மல்டிபிள் அவர் ஓன் பேக்ரவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் வீடியோ. ஆஸ் ஆஃப் நவ் ஒரு வீடியோ உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோட சைஸ் இஸ் 50 MB. சின்ஸ் சர்வர் எண்ட்ல லைக் வி ஹேவ் சம் கேப், அதனால ஒரு வீடியோன்றதுனால
ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களால ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்க முடியும். மேபி இன் த ஃபியூச்சர் லைக் வி கேன் அப்கிரேட் டு லைக் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 5 வீடியோஸ், 5 பேக்ரவுண்ட் ஓவர்லேஸ் வரைக்கும் நம்மளால ஆட் பண்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் லைக் வில் ட்ரை டு பிரிங் தட். பட் இமேஜுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. யூ கேன் ஹேவ் மல்டிபிள் பேக்ரவுண்ட் இமேஜஸ். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டு இஃப் ஐ கோ டு டவுன்லோட்ஸ், let me choose some background images. ஸோ நான் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி நம்மளால பேக்ரவுண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நான் அந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு லைவாக இந்த இடத்துல எனக்கு ப்ரிவியூ ஆகுது. ஆர் லைக் இஃப் ஐ வாண்ட் டு சூஸ் எ வீடியோ, என்னால் அந்த இடத்துல ஒரு வீடியோவுமே என்னால் என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஆட் அ வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆட் திஸ் ஓஷன் பேக்ரவுண்ட். ஸோ இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ இஃப் ஐ எம் சூஸிங் எ எனி வேர்ஸ், எனக்கு அந்த வீடியோவுமே எனக்கு பேக்ரவுண்டில் அந்த வீடியோ ப்ளே ஆகும். ரொம்ப சட்டிலாக ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக உங்களால் பண்ண முடியும். ஆர் லைக் இஃப் ஐ வாண்ட் டு கோ பேக் டு இமேஜ், அந்த இமேஜை நான் சூஸ் பண்ணுறதுனாலுமே எனக்கு அந்த இமேஜ் வந்து என்னோட பேக்ரவுண்டில் ப்ரிவியூ ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் லைக் யூஸ் பேக்ரவுண்ட். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் உங்களால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்க முடியும் அப் டு அந்த வீடியோட சைஸ் 50 MB இருக்கிற வரைக்கும். ஸோ அது என்ன வீடியோ ஆனாலும் பேக்ரவுண்ட் நீங்கள் நார்மலாக யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். லைக் தெர் ஆர் சம் ஃப்ரீ ஓர்ஷிப் பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஐல் கிவ் ஃபியூ ஆஃப் த பேக்ரவுண்டோட லிங்க்ஸுமே நான் கீழே இஃப் பாசிபிள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஐல் கிவ் தட். நீங்கள் அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூ கேன் யூஸ் தட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ தென் நம்ம சர்ச்சஸில் இன்னொரு காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், நார்மலாக நம்ம வேர்ஸ் அண்ட் லிரிக்ஸ், சாங் லிரிக்ஸ் பேஸ் பண்ணுற டைம் தவிர மற்ற டைம் ஒரு நார்மல் எம்டி ஸ்க்ரீனாக இருக்கும். ஃபியூ சர்ச்சஸ் ஹேவ் லைக் உங்களோட லைவ் பண்ணுறீங்க, ஆர் லைக் உங்களோட கேமரா வச்சிருக்கீங்க, உங்களோட கேமரா ஃபீட் நீங்கள் அதில் கொடுப்பீங்க. ஆர் இன் ஃபியூ சர்ச்சஸ் கேமரா யூஸ் பண்ணாத சர்ச்சஸில் இட் வில் பி லைக் எம்டி. ஸோ அந்த சமயத்தில் வி கேன் ஷோ சம்திங் ஆன் த பேக்ரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சர்ச்சோட அந்த மந்தோட ப்ராமிஸ் வேர்ஸாக இருக்கலாம். ஆர் லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட்ஸ் உங்களோட சர்ச்சோட ஓன் பேக்ரவுண்டாக இருக்கலாம். ஆர் லைக் நீங்கள் மற்ற டைமில் உங்களோட சர்ச் பாஸ்டர் வந்து ஏதோ ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க, ஆர் ஏதோ ஒரு ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க, ஒரு அப்கமிங் மீட்டிங்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு மீடியா போஸ்டர் நீங்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் தட். ஸோ அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷோ மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் சூஸ் சம் பேக்ரவுண்ட்ஸ் ஃபார் தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சூஸ் திஸ் வேர்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த வேர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு I'll just give ஷோ மீடியான்ற இடத்துல ஆஃப்ல இருக்கு. ஸோ அதை நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு வசனம் ஆர் லைக் ஒரு சாங் லிரிக்ஸ் இல்லாத டைம்ல இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். இது வந்து நீங்க 16:9 அந்த உங்களுக்கு தம்ப்நெயில் ரேஷியோல நம்ம வச்சுக்கிட்டோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் ஐ கிளிக் ஏதோ ஒரு நான் வசனம் சூஸ் பண்றேன் அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ரீப்ளேஸ் தட் ஒன். ஆர் லைக் நான் வேற ஏதாவது ஒரு வசனத்தை நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா ஜான் 4:3 நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த வசனம் வந்துடும். உங்களோட பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது ஹைட் ஆயிடும். ஓகே, ஸோ மேக் ஷூர் யூ கீப் திஸ் ஆன். இது ஆனில் இருக்கும்போது அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த உங்களோட ப்ரெசன்டேஷன் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, இந்த எக்ஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த மீடியாவில் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்களோ அது வந்துடும். ஸோ யூ கேன் ஹாவ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஹாப்பி பர்த்டே யாருக்காச்சும் இருக்குது அந்த மந்த்தில், வெட்டிங் ஆனிவர்சரி ஆர் எனி ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் ரிலேட்டடாக மீடியாஸ் வச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் மல்டிபிள் இமேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் திஸ் அப்படின்னா ஸோ ஐ கேன் சூஸ். என்னால் மல்டிபிள் இமேஜஸ் டேரெக்டாக என்னால் என்ன பண்ணிக்க முடியும், லைவ்லேயே ஸ்விட்ச் பண்ணுறது மூலம் உங்களோட பிலீவர்ஸுமே அதை லைவாக என்ன பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். ஸோ மேக் ஷூர் யூ கீப் திஸ் ஆன். இப்போ நீங்கள் ஒரு டிஃபால்ட் பேக்ரவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா இதை நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அன்லெஸ் யூ கிளிக் எனி வேர்ஸ், ஏதாச்சும் ஒரு வசனத்தை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ஏதாச்சும் வசனத்தை சர்ச் பண்ணி என்டர் பண்ணுறீங்கன்னா அது வரைக்கும் இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டே இருக்கும். அண்ட் லைக் ஒரு வேர்ஸ்லேருந்து இன்னொரு வேர்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு யூ கேன் யூஸ் ஆரோஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரோஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சங்கீதம், ஒரு ஃபுல் சங்கீதம் உங்கள் சர்ச்சில் வாசிக்கிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ டு Psalm 91 வாசிக்கிறாங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ தேர் அண்ட் லைக் நீங்கள் உங்களோட கீபோர்டில் ஆரோஸ் கிளிக் பண்ணுறது மூலமா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்விட்ச். உங்களோட லைவ் ஃபீட்லேயுமே அது என்ன பண்ணிட்டு இருக்கும், ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் வேர்சஸ். அண்ட் லைவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ விச் இஸ் சர்மன் நோட்ஸ். ஸோ இது டிஃபால்ட் ஆஃபில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பாஸ்டர் லைவாக ஏதோ சர்மன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த சர்மன் அதோட டைட்டில் ஆர் அதோட நோட்ஸ் நீங்கள் லைவாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நார்மலாக ஜென்ரிக்காக ஒரு டாபிக் எடுக்கிறேன், ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதான் உங்களோட சர்மன் டாபிக் அப்படின்னா ஸோ ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேம் நீங்கள் அந்த டெக்ஸ்ட் அண்ட் ஸ்டைலில் போயிட்டு ஹவு டு
increase the font size. So same font size தான் will work for that as well. ஸோ இந்த லைவ் டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்க்ரீன்லேயுமே சேம் அதே நீங்கள் அங்கே என்ன டைப் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ ஸோ தட் வில் டிஸ்பிளே. ஸோ இட் வில் ஒர்க்ஸ் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத். ஸோ இப்போ பாயிண்டர்ஸில் ப்ரெசென்ட் பண்ணால் லைவாக இது டிஸ்பிளே ஆகும். ஸோ மேக் ஷூர் யூ டைப் இட் கரெக்ட்லி ஆர் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு யூ கேன் டைப் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்டர் 1 and pointer 2 நீங்க டைப் பண்ணிட்டு and pointer 3 நீங்க டைப் பண்ணிட்டு you will present, so it will visible for you or your audience. so இதுல நீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணா இங்க உங்களுக்கு இந்த alignment will help you. so left right alignment you can use at this place. okay, so இப்போ நம்ம we are going back to நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த பைபிள் டாபிக்கே பேரலாம். ஓகே, ஸோ சர்மன் டிஸ்பிளே பண்ணுறீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். அண்ட் இந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன வேர்சஸ் நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்கன்ற ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இது எப்போ யூஸ் ஆகும்னா ஒரு மெயின் வேர்ஸ் வச்சு உங்கள் பாஸ்டர் ப்ரீச் பண்ணுறாங்க அண்ட் லைக் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வேற ஒரு வேர்சஸ்க்கு போயிட்டாங்க. நீங்கள் குவிக்காக இந்த வேர்ஸ்க்கு நீங்கள் அகைன் வரணும்னா யூ டோன்ட் வாண்ட் டு சர்ச் ஹியர் ஆர் லைக் நீங்கள் சூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டான ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேர்ஸ் Matthew 4:3 அப்படின்னா ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக் டிஸ்பிளே. ஸோ மேக் ஷூர் நீங்கள் அந்த லைவ் டிஸ்பிளே பண்ணிட்டு யூ கீப் ஆல் த செட்டிங்ஸ் டு டிஃபால்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கீப் இன் மைண்ட். அண்ட் ஃபேவரேட், நீங்கள் சில வேர்சஸ் உங்களால் ஃபேவரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு வேர்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு என் மேலே இங்கே ஸ்டார் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டே அப்படின்னா ஸோ இட் வில் சேவ்ட் அஸ் ஸ்டார். இஃப் ஐ கோ டு ஃபேவரேட் ஐ கேன் சி திஸ் வேர்ஸ் ஹியர். ஓகே, ஆர் நான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் நான் சேவ் பண்ணுறேன்னா ஸோ நான் எந்தெந்த வேர்ஸ் நான் ஃபேவரேட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த இடத்துல அந்த வேர்ஸ் வந்து நான் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக என்னால் அந்த வேர்ஸஸுமே என்னால் ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். யூ கேன் யூஸ் திஸ். ஸோ உங்களுக்கு முன்னாடியே இந்த வேர்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த வேர்சஸ் கூட நீங்கள் ஃபேவரேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அதுக்கு இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, செட்லிஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. யூ கேன் யூஸ் தட் செட்லிஸ்ட் ஃபீச்சர் ஆல்சோ. வில் கம் டு தட் செட்லிஸ்ட் ஃபீச்சர் குயிக்காக நம்ம வரலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சாங்ஸ், இப்போ நம்ம பைபிள் வேர்சஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். if you come to songs, ஸோ சாங் கிளிக் பண்ணிட்டோம்னா லைக் டிஃபால்ட்டாக உங்களுக்கு மாறிடும். உங்களோட பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன இமேஜ் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த இமேஜ் இட் வில் கம் ஹியர். ஓகே, ஸோ இந்த இதில் you can search. நீங்கள் இங்கிலீஷில் சர்ச் பண்ணலாம் ஆர் தமிழ்லையும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர் டங்கிலீஷ்லையும் நம்மளால் சர்ச் பண்ண முடியும். ப்ரீ டிஃபைன்டாக we have around 13,500 songs here and almost all the songs இருக்குது. if you miss a few songs நீங்கள் இல்லை அப்படின்னா அதை ஆட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸுமே இருக்குது. I'll tell that. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் if I'm going to search ஏதோ ஒரு சாங் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அன்பு கூறுவேன், I'm searching that song. I'm just giving on நார்மலாக நம்ம டைப் பண்ணுறேன் அன்பு கூறுவேன் நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த சாங் அதோட மேட்சஸ் அது இருக்க மாதிரி சம் டூப்ளிகேட்ஸ் என்ட்ரிஸ் இருக்குது. வில் ட்ரை டு ரிமூவ் தட், பட் ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குமே உங்களுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ நான் இப்போ அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக இந்த சாங் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் ஐ கிளிக் இங்கே கிளிக் பண்ணனா எனக்கு இங்கே சாங் ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் ஐ கிளிக் நெக்ஸ்ட், ஸோ ஐ கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ எனக்கு அந்த எத்தனை வேர்சஸ் இருக்கோ என்னால் அங்கே என்ன பண்ணிக்க முடியும், டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஓகே, சம்டைம்ஸ் ஃபியூ சாங்ஸோட லிரிக்ஸ் வந்து சம் மிஸ் அலைண்டாக இருக்கும். பிகாஸ் லைக் வி ஹாவ் அப்லோடட் லைக் அரௌண்ட் 13,000 சாங்ஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கனால வி கான்ட் ஏபிள் டு எல்லா சாங்ஸுமே மேனுவலாக எங்களை எடிட் பண்ண முடியல. லைக் வி யூஸ் டு சம் டூல்ஸ் டு எடிட். அதில் சம் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருக்கும். லைக் வி ஆர் சாரி ஃபார் தட். பட் அதை எடிட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு லைவாக உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஃபியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் இந்த 1 and 2 இந்த ரெண்டுமே ஒரே ஸ்க்ரீனில் வர மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஆர் ஏதோ ஒரு மிஸ் அலைண்டாக இருக்குன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ டு திஸ் பென்சில் ஐக்கான், இந்த எடிட் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ ஆப்ஷன். ஸோ இப்போ நான் வந்து இந்த முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் இது வரைக்கும் எனக்கு போதும். ஆராதனை மட்டும் எனக்கு தனியாக ஒரு ஸ்லைடில் வேணும் அப்படின்னா வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டு ஐ வில் கிவ் ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன்னா இந்த லைன் பிரேக் இருக்குல்ல, இந்த ஈச் அண்ட் லைன் பிரேக் இஸ் அ நியூ ஸ்லைட். ஒவ்வொரு லைன் பிரேக்குக்கு அடுத்து வர ஒவ்வொரு லிரிக்ஸுமே ஒரு நியூ ஸ்லைடாக உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த ஆராதனை மட்டும் தனியாக ஒரு ஸ்லைடில் எனக்கு விசிபிளாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன் திஸ் வே யூ கேன் லைவாக உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஏதோ லிரிக்ஸ் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களால் அந்த லைவாக உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சேஞ்சஸ் இப்போ வந்து நீங்கள் பண்ண சேஞ்சஸ் உங்களுக்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். யூ வாண்ட் திஸ் சேஞ்சஸ் டு ஆல் இந்த ஆப் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், சென்ட் திஸ் சேவ்டு காப்பி டு அட்மின் ஃபார் குளோபல் ரிவ்யூ. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வி ரிசீவ் அ ரெக்வஸ்ட். ஸோ இந்த மாதிரி இந்த சாங்கில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணால் மற்ற குளோபல் யூசர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் வி திங்க் தட் ஸோ அது ஒரு லெஜிட்டிமேட்டான சேஞ்சாக இருந்துச்சுன்னா வில் பப்ளிஷ். மற்ற எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக இந்த ஆராதனைன்றது ஒரு தனி ஸ்லைடில் வர மாதிரி வில் செட் இட் அப். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்தேன்னா அட்மின் எங்களுக்கு உங்கள் சேவ்ட் அண்ட் சென்ட் அட்மின் ரிவ்யூன்னு வந்துச்சுன்னா ஸோ வில் கெட்
கெட் அ ரிவ்யூ. ஸோ அதை நாங்கள் செக் பண்ணிட்டு வில் ரிவ்யூ அண்ட் பப்ளிஷ். அன்டில் தென் அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இது சேம் இதே மாதிரி தான். நீங்கள் சேஞ்ச் பண்ணதுனால நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆராதனை இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஒரு தனியான ஒரு பேஜாக தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் தட், நீங்கள் இந்த ஸ்டாப் கொடுக்கலாம். ஆர் லைக் யூ கேன் யூஸ் திஸ் ஒன் டு ஸ்டாப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே உங்களுக்கு என்ன மீடியா நீங்கள் ஷோ மீடியா ஆனில் இருக்குல்ல, ஸோ அதனால எந்த மீடியா இருக்கோ ஸோ அந்த மீடியா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ சாங்ஸு லெட்ஸ் சே உம்மை நம்பி வந்தேன் ஆர் லைக் உம்மை நம்பி வந்தேன் பாதம், லைக் எனி சாங்ஸ் இஃப் ஐ சூஸ் ஒரு கொஞ்சம் நிறைய லிரிக்ஸ். ஓகே, இதில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ உம்மை நம்பி உந்தன் பாதம் முருகையை பற்றிக்கணும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் எனக்கு இங்கே எல்லாமே மிஸ் அலைண்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இஃப் ஐ கோ டு பென்சில் ஐகான், ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ கேன் கெட் தட் சார்ட்டட் அவுட் இமீடியட்லி. ஸோ இது வந்து ஒரு லெஜிட்டிமேட்டான சேஞ்ச், வில் சேஞ்ச் தட். ஸோ இப்போ நான் ரிவ்யூ கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகிருச்சு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், யூ கேன் சேஞ்ச் யோர் ஃபாண்ட்ஸ். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லைக் யூ கேன் இன்க்ரீஸ் சைஸ். பட் டிஃபால்ட் லைக் 80 to 90 அந்த மார்ஜினில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்துச்சு. லைக் யூ கேன் யூஸ் ஆரோஸ் டாப் அண்ட் பாட்டம். ஃபார் பைபிள் வேர்சஸ்க்கு இட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட், ஃபார் சாங்ஸுக்கு இட்ஸ் டாப் அண்ட் பாட்டம். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணுன்றதுக்காக வி ஹவ் செட் தட் ஒன். ஓகே, ஸோ இப்போ இது நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னா இஃப் யூ ஸ்டாப் திஸ் ஒன் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கோ டு த உங்களோட மீடியாவில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த மீடியாவுக்கு அந்த. ஸோ திஸ் இஸ் அபவுட் பைபிள் அண்ட் சாங்ஸ். இப்போ ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. இந்த பேக்ரவுண்ட் லைவ் டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் இது எல்லாமே சேம், பைபிள் அண்ட் சாங்ஸுக்கு சேம். இந்த பைபிளில் உங்களால் ப்ரீ டிஃபரெண்ட்டாக இங்கே போய் உங்களால் புக் சூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்க முடியும். சாங்ஸில் யூ ஹவ் டு டைப் இட் யுவர் சாங்ஸ். லைக் இட் மேபி லைக் எனி சாங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆச்சரியமானவரே ஆர் லைக் எனி சாங்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷூர் ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் டைப் பண்ணுற ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆர் அப்படி இல்லை அப்படின்னா சாங்ஸ் விட் ஓன்ட் கம். ஓகே, ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமானவர் என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்துறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு லைவ் ப்ரிவியூ இங்கே காட்டும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டில் இதாக தான் இருக்கும். எதனால அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் சாங் சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, அதில் மிஸ் அலைன்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லைடை எப்போ கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு உங்களோட வியூவர்ஸ்க்கு அந்த சாங் டிஸ்பிளே ஆகும். பட் வேர்சஸில் எந்த மிஸ்டேக்ஸ் 99% எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. ஸோ அதனால இட் வில் நீங்கள் என்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வியூவர்ஸ்க்கு டிஸ்பிளே ஆகிடும். பட் சாங்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இஃப் யூ ஹவ் டு மேக் எனி சேஞ்சஸ்னால் நீங்கள் அந்த சேஞ்சஸ் இங்கே பண்ணிவிட்டு நீங்கள் தென் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆர் லைக் எனி ஸ்லைட் யூ வாண்ட் டு டிஸ்பிளே அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலம் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ லைவாகவும் உங்களால் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஆல் தி ஃபீச்சர்ஸ் ஐ ஹவ் இது முன்னாடியே நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் காமிச்சிட்டேன். ஐ வில் ஷோ சம்திங் டிஃப்ரெண்ட். வேறு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், வி கேன் டூ தட். ஓகே, ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டில் நான் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ யூ கேன் யூஸ் ஸோ அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேக்ரவுண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் லைக் இந்த பேக்ரவுண்டில் ஃபாஸ்ட் சாங்ஸுக்கு நீங்கள் ஒரு நல்ல வீடியோ யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்லோ சாங்ஸுக்கு வேற ஒரு வீடியோ சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் தேடுற ஒரு சாங் இந்த ஆப்பில் இல்லை, ஓகே, ஆர் இந்த வெப் ஆப்பில் இல்லை, அந்த 13,000 சாங்ஸில் நீங்கள் தேடுற சாங்ஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் கிவ் ஆட் அ சாங் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஆட் சாங் ஆப்ஷன் ஐ வில் க்ளோஸ் திஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ ஆட் சாங்ஸ், அது இல்லாமல் ரீசெண்டாக நீங்கள் சர்ச் பண்ண சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். இஃப் யூ வாண்ட் டு கிளியர் தட் ஒன் யூ கேன் கிளியர் திஸ். ஓகே, ஸோ தென் ஆட் அ சாங்கில் நீங்கள் ஏதோ ஒரு நியூ சாங் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கிவ் த டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் சம் சாங். இந்த சாங் ஆல்ரெடி இருக்கும் பட் ஐ வில் ட்ரை டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உம்மால் ஆகாத காரு அது லைக் உண்மை ஆராதிப்பேன். ஓகே, ஐ வில் டேக் தி சாங். ஓகே, ஸோ ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து போய்ட்டு ஐ வில் சூஸ் கிரைஸ்ட் ஸ்கொயர். சும்மை ஆராதிப்பேன் சாங் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த சாங்கோட லிரிக்ஸ் நான் என்ன பண்ணுறேன், I just copy this lyrics. It comes here. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணும்போது மேக் ஷூர் இந்த ஸ்பேசஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பேசஸ் வேணுமோ அங்கங்கே அந்த லைன் பிரேக் இருக்கான்னு பார்த்துங்க. அண்ட் டைட்டில் நீங்கள் டங் லிஸ்ட்டில் கொடுங்க, பிகாஸ் நீங்கள் டங் லிஸ்ட்டில் தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ உண்மை ஆராதிப்பேன் இந்த டங் லிஸ்ட் நான் கொடுக்குறேன். அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட டங் லிஸ்ட்
லிரிக்ஸ் இங்கிலீஷ் லிரிக்ஸ் இருந்துச்சு டங்கிலீஷ் லிரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டங்கிலீஷ் லிரிக்ஸுமே ஃபார் ஃபியூ சாங்ஸ் இங்கே இருக்குல்ல. ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சாங்கில் நீங்கள் எந்த லைன் நீங்கள் சர்ச் பண்ணாலும் யுவர் சாங் வில் கம். ஓகே, ஸோ நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க எல்லா 13,000 சாங்ஸுக்குமே மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ்க்கு வி ஹேவ் ஆடட் திஸ் ஒன். ஸோ எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னா இந்த சாங்ல நீ எந்த ஒரு லைன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஸ்டர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அது எந்த சாங்னு உங்களுக்கு எக்ஸாக்டா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ தெரியல அப்படின்னா ஸோ நீங்க அந்த லிரிக்ஸ் அந்த பாட்டை நீங்க டைப் பண்ணும்போது இந்த சாங் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், விசிபிளா இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் சேவ் அண்ட் ஓப்பன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சாங் நான் ஆட் பண்ண சாங் எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ என் நாட்கள் முடியும் வரை தாயின் கருவில் உருவாகும் முன்னே எனக்கு நான் ஆட் பண்ண எல்லா ஸ்லைட்ஸுமே எனக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா நான் ஆட் பண்ண சாங் மை சாங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஆட் பண்ண சாங்ஸ் இந்த இடத்துல எனக்கு காமிக்கும். இதே சாங் எங்களுக்கும் ஒரு ரிவ்யூ வந்திருக்கும். ஸோ அதை நாங்கள் செக் பண்ணிட்டு ஸோ இஃப் இட்ஸ் ஓகே இந்த சாங் இதுக்கு முன்னாடி இல்லை டூப்ளிகேட்டா இல்லை அப்படின்னு செக் பண்ணிட்டோன்னா வில் ப்ரிவியூ தட். ஆர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த சாங் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு மை சாங்ஸ்ல இருக்கும். ஓகே, பட் குளோபல் வேவர்ஸ் மற்ற யாருக்கும் விசிபிளா இருக்காது. பட் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் நீங்க லாகின் பண்ணிருக்கீங்க இல்லை ஜிமெயில நீங்க எந்த டிவைஸ்ல வந்து லாகின் பண்ணாலும் எந்த இடத்துல வந்து லாகின் பண்ணாலும் திஸ் வில் ஷோ அப் டு யூ. நீங்க அப்லோட் பண்ண பேக்ரவுண்ட்ஸ் நீங்க ஃபேவரேட் பண்ணி வச்சிருக்கிறது, ஓகே, நீங்க செக் பண்ணியிருக்க செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டான டெக்ஸ்ட் செட்டிங்ஸ் சூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ ஆர் இந்த மை சாங் ரெக்வஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலுமே ஸோ இந்த ஐடியிலேருந்து நான் என்னென்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண நியூ சாங்ஸ் கிழக்கும் இருக்கும், உங்கள் நாமம் உயரணும், உண்மையார் அதிப்பேன், ஆல்ரெடி நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த சாங். ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் சாங் ஆட் பண்ணேன்னா நியூ சாங் எதோ ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் சேஞ்சஸ் மேக் பண்ணோம்ல, நம்ம அந்த லைன் பிரேக்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த லைன் பிரேக்ஸுமே நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இது வந்து இப்போ பெண்டிங் ரிவ்யூவில் இருக்குது. அட்மின் அப்ரூவ் பண்ண ஃப்ரம் அவர் அண்ட் நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் கம் டு யூ ஆன் லைவ். ஆர் அது வரைக்கும் உங்களுக்கு இது அந்த சாங் இப்படியே தான் இருக்கும். பட் குளோபலாக மற்ற எல்லாத்துக்கும் அது வந்து விசிபிளாக இருக்காது. ஓகே, ஸோ இங்கிருந்து உங்களால் நியூ சாங் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நியூ சாங் இந்த டேப்ல வந்து ஆட் பண்ணீங்கன்னா குளோபலாக வரதுக்கு எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும். வில் அப்ரூவ் தட் அண்ட் அந்த சாங் வந்து பப்ளிக்காக எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ கோ பேக் டு திஸ், okay, new song request, you have seen almost all the features. So finally song setlist and verse setlist. So இது வந்து sometimes உங்க சர்ச்சஸ்ல உங்க பாஸ்டர் ஆர் லைக் உங்க worship team previous day or Saturday or Sunday Sunday morning early morningலயோ or Saturday or Fridayலயோ உங்களுக்கு வந்து இந்த சாங்ஸ் இந்த வீக் பாட போறோம் ஆர் இந்த வீக்கோட மெசேஜ் இதுதான் சொல்லிட்டு if you have given that one, so அதை நீங்க ஒரு செட்லிஸ்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், மேக் பண்ணிக்கலாம். ஸோ சாங் செட்லிஸ்ட் verse செட்லிஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் upcoming Sunday or like I'll keep this today, okay, 20 May I'll type that and நீங்கள் நான் சாங் செட்லிஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு செட்லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த செட்லிஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு சேம் அதே மாதிரி நம்ம அங்கே எப்படி சாங் சர்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணமோ ஓகே இங்கே வந்து நான் ஏதோ ஒரு சாங் தேடுறேன், உம்மை நம்பி வந்தேன் ஆர் லைக் எனி சாங். ஓகே, உண்மை நம்பி வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன், இந்த சாங் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் வேற ஒரு சாங் நம்ம தேடணும் அப்படின்னா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. ஓகே, இந்த சாங் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வேற ஒரு ஏதாச்சும் ஒரு சாங், உம்மால் ஆகாத காரியம். ஓகே, இந்த சாங் நான் செலக்ட் பண்ணேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 சாங்ஸ் நான் செலக்ட் பண்ணி நான் செட்லிஸ்ட்டாக மேக் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, சண்டே மார்னிங்னா நார்மலாக ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சாங்ஸ் அண்ட் செட்லிஸ்ட்குள்ளே போனேன்னா எனக்கு இந்த வீக்கோட 20th May இருக்கும். ஸோ அதை ஓப்பன் கொடுக்குறேன், அதில் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஷோ டு யூ. இஃப் யூ வாண்ட் ஆட் மோர் சாங்ஸ் ஆர் இதோட பேட்டர்ன் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஃப் யூ கோ டு கிவ் ப்ரெசன்ட் செட்லிஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக எனக்கு இந்த சாங் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் நான் கிளிக் பண்ணுறேன் அண்ட் அன்பு கூறுவேன் சாங் இருக்கு, உம்மால் ஆகாத காரியம் எல்லா சாங்ஸுமே எனக்கு இங்கே வந்துச்சு. உங்களால் இங்கே இருந்துமே உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், அந்த சாங்கை ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். பட் இங்கேருந்து உங்களால் அந்த ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ப்ரீ டிஃபைண்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஒர்க் ஃபார் யூ. ஓகே, ஸோ உங்களோட மல்டிபிள் சாங்ஸ் ஒரே இடத்துல நீங்கள் அந்தந்த சாங் போடும்போது நீங்கள் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆர் நீங்கள் ஃபேவரேட் ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் திஸ் ஒன். ஒரு ப்ரீ டிஃபைண்டாக ஒரு 8 சாங்ஸ் 10 சாங்ஸ் தான் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்லேயே இருந்துட்டு நீங்கள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிவிட்டு தென் யூ கேன் க்ளோஸ் திஸ் ஒன். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இட் வில் க்ளோஸ். ஓகே, யா. தென் வேர்ஸ் லிஸ்ட்டுக்கு சேம் அதே மாதிரி வேர்ஸ் செட் லிஸ்ட். இங்கே நம்ம வேர்ஸ் செட் லிஸ்ட்டில் ஆல்ரெடி நான் ஒரு டெமோ பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
ஓகே, ஓகே. இங்க நம்ம கிளிக் பண்ணணும். வேர்ட் செட் லிஸ்ட்ல ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு அப்டின்னா, ஸோ ஐ வில் ஓப்பன் தட் ஒன். சேம் அதே மாரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு, ஸோ என்ன வேர்ட்ஸோ அந்த வேர்ட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் செர்மன் நோட்ஸ் அந்த ஃபீச்சருமே நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இங்க இருந்தே உங்களால ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணி, அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் மூலமா உங்களால ஆட் பண்ணி, இஃப் யூ டோன்ட் வாண்ட் தட் யூ கேன் க்ளோஸ் தட் ஒன். அண்ட் சேம் பிரசன்ட் லிஸ்ட் செட் லிஸ்ட் குடுத்தீங்க அப்டின்னா, அந்த வேர்ஸஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் செட் லிஸ்ட் ஃபீச்சர் ஆஸ் வெல். ஸோ ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் அபவுட் திஸ் ஆப். உங்களுக்கு வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற இமெயிலுக்கு யூ கேன் காண்டாக்ட் ஆர் யூ கேன் ட்ராப் இன் த சேம் காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ட்ராப் பண்ணீங்கனாலும் வில் ஹெல்ப் யூ டு ஃபிகர் இட் அவுட். அண்ட் இட்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் டெல் தட் ஆஸ் வெல். ஸோ வில் டேக் தட் இன்டு கன்சிடரேஷன் அண்ட் வில் ட்ரை டு இம்ப்ரூவ் தட். And this app is like completely free for your ministries to your church and completely free. All we want is like your honest feedback and இதை எப்படி நம்ம பெட்டராக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காகவும் உங்களோட நியூ சாங்ஸ் இருந்துச்சு அது இதில் இல்லாத சாங்ஸ் நீங்கள் ஆட் பண்ண ரெக்வஸ்ட் கொடுக்கறது மூலமாகவும் யூ கேன் ஹெல்ப் அவுட் திஸ் ஒன். ஓகே. ஸோ மேக் ஷூர் எல்லா ஆப்ஷன்ஸுமே நான் ஷோ பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஹாவ் லைக் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டோன்ட் hesitate to ask. And may God bless you. Thank you so much.